உசுரை காப்பாத்திக்கிட்டு ஆண் பாப்பா உசுரை பத்தி நான் கவலைப்படுறதே இல்லை. ஓ துருத்திய மூடு, இதை மட்டும் ஆரம்பிச்சிடுறேன். கைதட்டி உற்சாகப்படுத்தி அத்தனை உள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சந்த கலைக்குழு சார்பாக நன்றி என்று வணக்கம். ஒரு ஆள் போட்டுருக்கு தெரியுமா? எனக்கு ஒரு ஆளு வரட்டுமே. எந்த வகையில என்னோட பெரிய ஆளு பெரிய பப்புனாமுல்ல. ஆமா, எந்த வகையில பெரிய பப்புனா புடி பிடிக்கிறவன இன்னைக்கு என்னங்க புடிச்சப்பா விட மாட்டேன் ஆளு. அப்படி ஒரு ஆள் எந்த வகையில தான் பெரிய ஆளு. என் கூட பாட்டு பாடி ஜெயிக்கிறாப்லையா, இல்ல எங்கிட்ட ஆட்டம் பாடி தான் ஜெயிக்கிறாப்லையா, இல்ல எங்கிட்ட பேசி தான் ஜெயிக்கிறாப்லையா? எந்த வகையில? பேச்சிலையும் திறமை, சரி, பாட்டுலையும் திறமை, சரி, ஆட்டத்திலையும் திறமை, சரி, எல்லா வகையிலையும் சிறப்பான ஆளு. என்ன ஜெயிச்சிட்டாப்ல அப்படினாக்க இத்தனை பேருக்கு முன்னாடி நான் அவருக்கு பொண்டாட்டிங்க எழுதி கொடுத்துருப்பேன். ஏன் பொண்டாட்டி? அவன் பொண்டாட்டி என்ன பண்றது அப்புறம்? யாரு இந்த இடத்துல என்ன ஜெயிச்சிட்டாப்ல அப்படினாக்க என்னது? அவ ஜெயிச்சிட்டியானா சரி, எங்க ரெண்டு பேருக்கு நீ பொண்டாட்டி. யாரு? அதுக்கு எனக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்டு போயிடலாம். உங்களுக்கெல்லாம் நான் பொண்டாட்டியா வர்றது. உனக்கு கடைசி ஆசை என்னன்னு பாத்துக்க. யாரு கடைசி ஆசை? அதுக்கு பெட்டிக்கிறவர எனக்கு மருந்து வாங்கி ஒரு கொஞ்சமா ஒரு மருந்து வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அவருக்கு நான் பொண்டாட்டியா போறதுக்கு நான் குடிச்சு. என்ன சளி மருந்தா இரும மருந்தா? எந்த மருந்தாலும் சரி ரெடியா வச்சிருக்கேன் மருந்து. வச்சிருக்கீங்களா? அதுதானே தெரியும். அதனால தோத்து போயிட்டாப்லனா நாங்க ரெண்டு பேரும் உண்மையிலே அம்மானமா இந்த ஊர்ல ஓடுறோம். வேணாம் வேணாம், அம்மானமா போவானா? எனக்கு பேக்கு தூக்கணும். நான் 1க்கு 2 போனா தண்ணி நான் கொடுக்கணும். உனக்கு பேக்கு தூக்கணுமா? ஆமா, எனக்கு பேக்கு தூக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்த அப்பா சொல்றாரு ஒருத்தி. தம்பி டேய், கட்டி பிடிக்கிறது வாடை வரலையா? வாடை லேச கவுச்சி அடிக்குது, முட்டை கவுச்சி அடிச்சு என்ன இந்த மாட்டு லாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிறா. தூக்கிட்டு நீ போய் உட்காரல, உட்காருங்க. நீங்களாம் வரக்கூடாது, குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விடுவா. அம்மா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நான் தப்பா பேச மாட்டேங்க. நானும் தப்பா பேச மாட்டேன். ஆமா ஆமா, நல்லா இருக்கீல்ல? ஏதோ இருக்கிற உங்க புண்ணியத்துல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏங்க நல்லா இருக்கீல்ல? அப்படி இல்லைங்க, இல்ல ஆரோக்கியத்துல தான் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆமா ஆமா, ஆரோக்கியத்தோடயா? டெய்லி நடந்து போய் களைச்சு போயிருக்கோம். அப்ப எப்படி நாங்க சொல்ல முடியும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? நல்லா இருக்கும் ஏதோ இருக்கிறாங்க, அவ்வளவுதான். விடுங்க. சரி, நல்ல பிள்ளையா இருக்கீங்க. சரி சரிங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து என்ன ஏன் இப்படி தூக்கிட்டு மட்டாருன்னு நெஞ்சித்துல ஏங்க ஒரு பொம்பளை பிள்ளை ஆடி பாடி வியாபாரம் பண்ணிருக்கேன். என்னையும் பாரு அப்படி இதையும் பாரு நேரம் வரியல. நான் வந்து இருக்காடி சரியா போச்சு. வேறாச்சும் தான் என்ன ஆயிருக்கும்? நான் என்ன பண்றது? இருக்கிற மேடை அப்படி மேடை ரெண்டாவது சீன் கட்டின நம்ம சிட்டிவாவை கயிறை கீழே எடுத்து விட்டேன். மேல வந்து உங்க மேல இதா பிடிச்சு நின்னுட்டேன். எதை பிடிச்சு? உங்களை பிடிச்சு தோல் ரெண்டையும் பிடிச்சு நின்னுட்டேன். ஏங்க என்ன பிடிச்சே இல்ல? நீங்க என்ன சொல்றீங்க? முன்ன பின்ன நான் உங்களை பார்த்தது இல்ல. ஆமா ஆமா. என்ன என் மாமனும் இல்ல மச்சான் இல்ல சொந்தம் பண்ணல முன்ன பின்ன உங்களை பார்க்கல. அக்கா எங்க ஒரு நாங்க வந்து நிக்கிறோம். எங்க அத்தாச்சோ எங்க ரோஸ் கலர் கடை அத்தாச்சி வருவா எப்ப பிளே போட்டு நான் பாத்துறீங்க. நான் பேசிட்டா அத்தாச்சி வந்துருச்சு. அத்தாச்சி அத்தாச்சி இது கமெண்டியா மணி? இது கமெண்டியா? உள்ளதுக்கு போடு, உள்ளதுக்கு போடு. அத்தாச்சி நல்லா போட்டிலா? அது என்னடா மோத கூட பார்க்க மாட்டேங்குதுடா, வெக்கமா இருக்கு. அது வெக்கப்படுது. சரி அம்மா வணக்கம். இவ்வளவு தெளிவா பேசுறீங்க. சரிங்க. நல்ல பிள்ளையா இருக்கீங்க. சரிங்க. இப்படி நான் வந்து இடிச்ச கட்டி சரியா போச்சு. சரி. ஒரு பஸ்ஸோ லாரி உங்க மேல மோதினா என்ன ஆகும்? ஏங்க ஒரு பஸ் வந்தாரா ஒரு ஆறு வந்தாரா என்னன்னா ஆறுங்கறது ஒண்ணு இருக்கும். ஆமா. ஆள முன்னாடி போவேல பின்னாடி தான் ஆறடி பாக்க விளைக்கிறோம். இங்க நீங்க வந்து எனக்குன்னு பப்பரப்பான பொளத்துக்கு வரியல. நீங்க சோத்தத்துக்குறியா சோத்த சுண்ணா பத்திக்கிறீங்களா? நீங்க வந்து சுண்ணா பத்திக்கிறீங்களா? நான் தப்பா பேச மாட்டேங்க. தப்புகளை நீ கேட்க வேண்டியது, நான் வாங்க வேண்டியது. ஏன் தெரியுமா? எதுக்கு? இந்த தமிழ்நாட்டுல பொம்பளைக்கு இருக்க மரியாதை ஆம்பளைக்கு எல்லாம் போச்சு. தெரிஞ்சுக்கிட்டா சரி. சத்தியமா சொல்றேன். நீ அங்கே சுத்தாத. இந்த பலூன் கடையை பாரு. சரி. பகல் பூரா கஷ்டப்பட்டு அந்த ஆளு உட்கார்ந்துருக்காரு பாரு. சரி. இப்ப ராத்திரிலே உட்கார்ந்துருக்காரு. ஆனா அந்த அம்மா அரை மணி நேரம் வியாபாரம் போட்டு அது வாட்டுக்கு பொழந்துட்டு படுத்து தூங்கிருச்சு. அப்புறம் என்ன பண்றது? ஆம்பளை பொழப்பு எப்படி என்னன்னு எப்படின்னு இருக்கு? அவரும் தூங்கி இருக்காரு. அவரும் தூங்குறாரா? அவன் ரெண்டு அடி மண்டையில. உனக்கா நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன். இன்னும் முழிக்கவே இல்ல. அத கூட விடுமா. சரிங்க. ஆம்பளை படுற கஷ்டம் இருக்கு தெரியுமா? என்ன கஷ்டம்? நான் சாதாரண விஷயம் இல்ல. யார் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க, சொல்ல தனக்கு தெரியும். நான் பெரிய ஆளு. நீங்க பெரிய ஆளா? ஆமா. எந்த பக்கத்துல பெரிய ஆளு? என் பங்காளி ராமலிங்கம் எங்க போனாரு? ஆளை காணமே. ஏங்க? நானும் அவர் ஒரே நகராட்சியில தான் வேலை பார்க்கறோம். அவர் வந்து எனக்கு சூப்பர்வைசரா இருக்காரு. சரி. நான் வந்து விளக்கமா தடுத்து ஊர்
பூரா கூட்டுறது என் பழக்கம். சுத்தம் பண்றது அப்படி சொல்லுங்க. பெரிய தொழிலாளி. என்னைய தேடுதேன்னு தேடும் பொம்பளை ஊரா. எதுக்கு? அடைச்சுக்கிச்சுன்னா என்னைய தான் கூப்பிடுங்க. எதுக்குங்க அப்படி? அதுகளுக்கு அடைச்சா இல்ல பொம்பளைக்கு அடப்படுக்குறதா? அட பொம்பளைக்கு அடப்படுறதுலாம் இல்ல பொம்பளை கூப்பிடுறேன்னு சொல்றீங்களே. அட வீட்ல அடைச்சுக்கிச்சுன்னா என்னைய தான் தேடுங்க. வீட்ல அடைச்சுக்கிச்சுன்னா உங்களுக்கு இங்க தேவை. என்னைய தான் பாத்ரூம் அடைச்சா நான் தான். சரி. வாஷ் பேஷன் அடைச்சா நான் தான். சரி. நான் இங்க இருந்து காடு பாரு. கிளவி கூட விடல. ஐயா தேவட ரசால ஒரு 85 வயசு கிளவி. தம்பி எப்போ வருவா அடைச்சுக்கிச்சு நீ வந்து குத்துனா தான் சரியா வரும்ன்றச்சு. அப்புறம் ஏன் இதை தூக்கிட்டு போய் விட்டேன். எதை தூக்கிட்டு போய் விட்டியா? ஓசே ஊக்கி விட்டேன். நீ எதுக்கு சிரிக்கிற? ஒழுங்கு மரியாதை உட்காரு. முன்னால ஏற்கனவே 4 பல்லு இல்லை. இதரே ஏன் ஓசு இத்தா தண்டி தூக்கி கொண்டே கீழே கொடுத்து 2 குத்து கட்டுக்கு கட்டுக்கு கட்டுக்குறேன். குளோஸ் அடப்பு குளோஸ். அடப்பு எடுபட்டுருச்சு. அவ்வளவுதான். வாஷ் பேஷன் அடிச்சுனா ஈஸியா ஒரு சுண்டல் அப்படி ரெடி பண்ணிடுவேன். எப்படி? வாஷ் பேஷன் அடிச்சு வாயை கொப்பளிப்பேன். கறிய மீனை தின்னுட்டு கொப்பளிச்சிருவாங்க. சரி. அது போய் அடைச்சுக்கிறான். நம்மளோட சின்ன சாமான எடுத்து வைக்கிறேன். எந்த சாமானே? சின்ன சாமானே. இதனோட விளக்கமாத்துக்கு முக்கிய மாதிரி பாக்ஸ் கம்பி வச்சிருவேன். சரி. லேசா கொடுத்து உள்ள கொடுத்து லேசா ஒரு நம்பு. அதை கொடுத்தோம்னா ஓசு பிச்சுக்கிட்டு போயிடும். நீ ஒரு ஆளு. லேசா கொடுத்து 2 அடி அடிப்பேன். அடிச்சா பிச்சுக்கிட்டு போயிடும். இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த தேவோட்ட நகராட்சி பூரா சுத்தமா இருக்குன்னா காரணம் யாரு? என்னை மாதிரி ஆம்பளை நாங்க தான். எதுக்கு எடுத்தாலும் ஆம்பளை 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 ஓம்பளை ஓம்பளைங்கறீங்களே. என்ன நான் ஆண்கள் இல்லாதவங்க தப்பா தான் பேச மாட்டேன். ஏன் தெரியுங்களா? ஏன் கூட பிறந்தது ஆணு. நான் கட்டிக்க பிறந்த ஒரு ஆணு. நான் பிறப்பதற்கு காரணமா இருப்பது ஒரு ஆணு. இல்ல ஆண்களை பேச மாட்டேன். ஆனா ஒரு சில லொப்ப பேர்ல பாக்கையில முடிச்சவைக்கு பாக்கையில ஒரு மின்ன மாறே பாக்கையில என்ன மீசம் என்ன சொல்லாதனே அவரை சொல்லிக்கிட்டு இருக்கு செந்தில் மாப்பிளைய. ஏயா அந்த மாதிரி ஆம்பளை பாக்கையில அப்படியே கீழே ஒரு காலை வச்சு மிதிச்சுக்கிட்டு மேல ஒரு காலை அப்படியே பரட்டு கிழிச்சிட்டு போற மாதிரி எனக்கு வருது. இல்ல யானு கேக்குறேன். ஆம்பளை எதுக்கு எடுத்தாலும் ஆம்பளை ஆம்பளைங்கறீல. சாமி முத்துமாரி வந்துருச்சு. அது எப்ப இருந்து அப்படிதான் கிடக்குறாரு. ஆனா முதல்ல புடிச்சு அப்படிதான் கிடக்குறாரு. காலை தூக்கு நான் காலை தூக்கி ஆடுனல்ல. அதுல இருந்து அவர் காலை தூக்குறாரு, இந்த காலை தூக்குறாரு, அந்த காலை தூக்குறாரு. காலை தூக்கி ஆடுனியா? அப்ப பாத்துட்டேன். அதனால நான் காலை தூக்குவோம் அவரும் காலை தூக்குறாரு. ஆத்தாடி இந்த மாதிரி ஆத்தா நிக்காதடா. நாளைக்கு 9 மணி வரைக்கும் ஆடும்னு நினைக்கிறேன். இல்லங்க 2-3 மணி நேரம் முடிஞ்சிருமா? ஆமா ஆமா. வாருங்க வாரு காலை வெட்டலாம். ஐயோ ஐயோ போச்சுடா. நான் எப்படி உருண்டு வந்தனோ அவரும் உருண்டு வர்றாரு. நான் எப்படி காலை தூக்குறனோ அவரும் காலை தூக்குறாரு. அவ முயற்சி பண்றாரு. நான் தூக்குன மாதிரியே அவளும் தூக்குறாங்க. அத விட கூடாது. அண்ணே இங்க வாருங்க. சக்கரவர்த்தினே அந்த அவரை வீடியோ எடுங்க. எங்கள எடுக்கறேன் போல. நல்லா எடுக்கறாங்க. நான் ஆட்டோ எப்படி ஆடுறாரு பத்தியல? ஆத்தாடி. கருப்பாட்டா. ஆத்தாடி காதை உதறறானடா வெட்டுப்பட்ட ஆடு மாதிரி. விட கூடாது விட கூடாது. 2 மணி வரல அப்படிதான். அந்த அவரே நல்லா சூம் பண்ணி எடுங்கனே. அவன் எங்க சித்தப்பா எங்க வராரு? டவுசர் கம்பெனி பெரியசாமி. போயிட்டாரா? ரிட்டர்ன் வருவாரா? சரி வரட்டும். போயிட்டு வரட்டும். ஏங்க அப்படி
ராமச்சந்திரன் அவர்களுக்கு அவருக்கு ஒரு துண்டு கொடுங்க பெரியப்பா. யூடியூப் சேனலில் தான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். சின்னதை பெருசாக்குறதும் பெருசை சிறுசாக்குறதும் நல்லவனை கெட்டவனாக்குறதும் குடும்பத்தை கெடுக்கிறதும் எல்லாமே அதுதான். என் குடும்பத்தை கெடுத்து ஆமாம், இன்ஸ்டாவும் அதுதான். நல்லதுக்கு அதான் பயன்படுத்துது, கெட்டதுக்கு அதுதான். சில பேர் இன்னைக்கும் வந்து இந்நேரத்துலையும் நோண்டிக்கிட்டு தான் இருக்கிறான். காரணம் என்னன்னா அது நல்லதுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் என்பதை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு அன்பன்மார் சிறப்பான முறையிலே ஆபரேட் செய்து கொண்டிருக்கும் அன்பன்னார் அவர்களுக்கு மார்க்கெட்டிங் பட்டி விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை கௌரவிக்கப்படுகிறார்கள். உண்மையாகவே மறக்க முடியாத கிராமம் நம்ம இந்த மார்ச்சம்பட்டி கிராமம். உண்மையாகவே ஒரு 2-3 வருஷம் ஆச்சு வரலை. நீங்கள் எப்படி சொல்கிறது வேணாம், அதை சொல்லி யாராவேன். சரி அண்ணே சரிண்ணே சரி. அதனால் இந்த வருஷம் வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. வாய்ப்பை வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. காலதாம அரிசி இல்லைன்னா நிறையா பாடுவோம் ஆடுவோம். நாடகம் கனத்த நாடகம் 80 கிலோ இருக்கும். கதை நாடகம். அதனால் எல்லோரும் உட்காந்து நாடகத்தை பாருங்கள். அதனால் ரொம்பலாம் ஆடுறீங்க, ரொம்பலாம் பாருங்க. வாட் இஸ் யுவர் நேம்? அப்படின்னா என்னங்க? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. அத்தா என் பேரா? உங்க பேரை சொல்லுங்க. ரஞ்சனிங்க. உங்க பேர் ரஞ்சனி. ஆமாங்க. என் பேர் என்னன்னு கேளுங்க. மை நேம் இஸ், என்னுடைய பெயர் கொலக்கட்டை. கொலக்கட்டையா? கொலக்கட்டை. அந்த கட்டை எப்படி நான் பார்த்ததே இல்லையேங்க. நான் பார்த்தது இல்லையா? ஆமாங்க. விளக்க மாத்து கட்டதே பார்த்துருக்கேன். 2 பேரும் மாத்திடுவோம், பேரை மாத்துவோம். உங்க பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? உங்க பேரு ஜக்கம்மா. உங்க பேரு? என் பேரு சொக்கேன். உங்க பேரு ஜக்கம்மா, என் பேரு சொக்கேன். ஏப்பா நீ எப்பதான் அடங்குவ? சரி விடு, நாடகத்தை கெடுக்கிறதே வந்து வேற யாரும் இல்லை. சரி அதனால 2 பேரும்
எல்லாம் நிறைய ஆடுவாங்க. கைதட்டி அத்தனை உலகம் நன்றி நன்றி. உங்களுடைய காதல் காதல்ல ஒரு கீதம் முடிச்சு நேரம். டேய் 2 பேரும் பேசாதடா ஆசிங்க. சரி மீசக்கார நண்பா உனக்கு ரோசா அதிகண்டா, மீசக்கார நண்பா உனக்கு ரோசா அதிகண்டா, ரோசா அதிகண்டா, அதை விட பாசா அதிகண்டா. நம்ம பழகினது மறக்கலையே, அந்த பருவையுக்கோ கிடைக்கலையே, கட்சிகளுக்கோ நிறையில்லையே, அட கண்ணை விட்டுட்டா திரும்பலையே. மீசக்கார நண்பா உனக்கு ரோசா அதிகண்டா. ஹலோ ஹலோ கரையே கேட்டு பாரு, நீச்சல் அடிச்ச கதை அது சொல்லு, அந்த வண்ணம் கேட்டு பாரு, நம்ம பழகியது அது சொல்லு. கேட்டு பாரு, படம் பார்த்த கதை அது சொல்லு, அந்த பண்ண விட்டத்தா கேட்டு பாரு, நம்ம பழகினது அது சொல்லு. திட்டம் போட்டு கிணத்துல குளிச்ச நினைவுகள் இருக்குது, நெஞ்சில சுமக்குது, தன்னைத்தானே மனசுல எண்ணி பறந்திட நினைக்குது, நினைப்பிடுக்குது, பழகினதே மறக்கலையே, அந்த கருவையை போல் நினைக்கலையே, கட்சிகளுக்கோ நிறையில்லையே, அட கண்ணை விட்டுட்டா திருவலையே. மீசக்கார நண்பா உனக்கு ரோசா அதிகண்டா. பள்ளிக்கூடந்தா போகும்போது நம்ம பாதியிலே திரும்பிக்கிட்டோம், அந்த பண்ண விட்டத்தா படிச்சு பார்த்து நம்ம பழகினதை மறந்து விட்டோம். பல தட்டத்தா கேட்டு பாரு, ஒரு பிடிச்ச கதை அது சொல்லும், அந்த மீன் குழம்புக்கு ஆசைப்பட்டு அந்த ஆத்தா கிட்ட அடி வாங்கினோம். திட்டம் போட்டு கிணத்துல குளிச்ச நினைவுகள் இருக்குது, நெஞ்சில சுமக்குது, தன்னைத்தானே மனசுல எண்ணி மனம் அது இருக்குது, மனசுல கிணக்கு பழகினதே மறக்கலையே, அந்த பருவையை போ கிடைக்கலையே, காட்சிகளுக்கு நிறையில்லை, அதை கண்ணை விட்டுத்தா திருவலையே. மீசக்கார நண்பா உனக்கு ரோசா அதிகண்டா, மீசக்கார நண்பா உனக்கு ரோசா அதிகண்டா, ரோசா அதிகண்டா, அதை விட பாச அதிகண்டா, ரோசா அதிகண்டா, அதை விட பாச அதிகண்டா. நம்ம பழகினது மறக்கலையே, அந்த பருவையுக்கோ கிடைக்கலையே, கட்சிகளுக்கோ நிறையில்லையே, அதை கண்ணை விட்டுட்டா திருமலையே. மீசக்கார நண்பா உனக்கு ரோசா அதிகண்டா.